ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானஸ் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் ஒர்க் சாரியில் ஃப்ரீ ஃபில்லிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பெரிய சைஸ் கிளிப் 2, பேப்பர் எடுத்துக்கணும், பெரிய சைஸ் சேஃப்டி பின், சின்ன சைஸில் சேஃப்டி பின் எடுத்துக்கலாம், அயன் பாக்ஸ், ஸ்டீம் அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சாரீக்கு தேவையான அளவு ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீ நம்ம அப்படியே அயன் பண்ணோன்னா அந்த ஸ்டோன்லாம் உதிர்ந்து வந்துடும். அதனால் நம்ம அந்த பேப்பர் வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முந்தான பாகத்தை எடுத்துக்கலாம், பல்லு பகுதி. இந்த மாதிரி பேப்பர் வச்சு அயன் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டு சாரீக்கு போதுமானதாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த மடிப்பையும் அதே போல் அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன மடிப்பாக மடிச்சுக்கலாம். மடித்து நல்லா அயன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளீட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கிக்கலாம், லைனாக அடுக்கிக்கலாம். ஒன் பை ஒன்னாக நல்லா அழகாக அடுக்கிக்கலாம். இங்கே வச்சு 2 கிளிப் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாரீ நழுவாமல் இருக்கும். இப்போ சேஃப்டி பின் பண்ணிடலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணிடலாம். அடுத்த ஃப்ளீட்ஸும் அந்த மாதிரி நம்ம விரல்களால் ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாரியை நம்ம ஷோல்டர் மேலே போட்டு முந்தானை இப்படி முன்னாடி கொண்டு வந்தோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இடுப்பை சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருந்தால் நம்ம பின் பண்ண போகிறோம். அதனால்
இங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணிடலாம். இப்போ இடுப்புல இருந்து இந்த இடத்துல பின் பண்ணுவோம். நம்ம இதிலேருந்து இந்த கையளவு இந்த அளவுக்கு நம்ம எடுத்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கம் சேஃப்டி பின் குத்தணும் இல்லையா, இந்த பகுதியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மடித்து அயன் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டோன் இல்லாதால நான் அப்படியே டைரெக்டாகவே அயன் பண்ணுறேன், பேப்பர் வைக்கல. இந்த மாதிரி மடிப்பாக தெரியுது. இந்த பக்கம் தான் நம்ம ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த இடுப்பு பகுதிக்கு ஃப்ளீட் நமக்கு கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். இல்லை அதிகமாக ஃப்ளீட் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும்னா இன்னும் சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கிடலாம். இந்த மாதிரி மடிப்பாக வச்சு இங்கே ஒரு கிளிப் பண்ணிடலாம். கிளிப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக ஃப்ளிட் எடுக்க வரும். இப்படி நம்ம கைகளை வச்சு தள்ளனா லைனாக வந்துடும். ஒரு 1 by 1 இருக்கட்டும். இப்போ சேஃப்டி பின் பண்ணிக்கலாம். இங்கே கடைசியில் வச்சு இங்கேயும் நம்ம லைனாக அந்த ஃப்ளீட்டை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே நடுவில் ஒரு பின் பண்ணிடலாம். இதே போல் இந்த கடைசியிலும் நம்ம லைனாக அடுக்கி வச்சு பின் பண்ணிடலாம். இது மடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பின் பண்ணுறோம். கட்டும்போது அந்த பின்னை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பேப்பர் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து கீழே விட்டுடலாம். இப்போ இந்த பல்லு பகுதியை நல்லா அயன் பண்ணிடலாம். ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் அவங்களே நல்லா பிடிக்க சொல்லிட்டு அயன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த saree கட்டும்போது கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ஃப்ளீட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்படி ஒல்லியாக இருந்தாங்கன்னா
ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், அப்போ நல்லா கவர் ஆகும். இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அளவு ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த விரல் வச்சா இந்த மாதிரி அளவு ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ஃப்ளீட்டு. இப்போ அயன் பண்ணிடலாம். இப்போ அந்த சாரியை மடிச்சிடலாம். சாரியை முந்தான பகுதியை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அயன் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பகுதி எடுத்து டேபிளில் நல்லா ஃப்ளீட்டு கீழே இருக்க மாதிரி நல்லா கபத்து வச்சிடலாம். இந்த சாரியோட உள்பகுதியை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஃப்ளீட் நடுவில் வருதான்னு பார்த்துக்கலாம், அப்போ தான் மடிக்கும்போது அழகாக தெரியும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள சாரியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள சாரியும் முந்தான பகுதியும் போட்டுக்கலாம். இப்போ வெளியே விடுற சாரி வந்து ஒரு முழு அளவு இருக்கலாம், இந்த மாதிரி இந்த அளவு இருக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃப்ளீட் ஓரமாக இருக்கிற பகுதியை கொஞ்சம் நல்லா மடிச்சிக்கலாம். இந்த பக்கம் உள்ள பகுதியை கொஞ்சமாக மடித்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி போட்டு இந்த முந்தானே இந்த சைடாக வச்சிடலாம். வச்சுட்டு மீதமுள்ள பாகுது இந்த மாதிரி மடித்து உள்ளே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.